எல்லாருக்கும் வணக்கம். டுடே நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, போட் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி வாரண்டி கிளைம் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக நீங்கள் போட் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ்லாம் இதில் வாங்குவீங்க. ஃப்ளிப்கார்ட் இல்லை அமேசான் இதுதான் மேஜர் சோர்ஸஸ். ஸோ இதில் தான் வாங்குவீங்க. அது ஹெட்ஃபோனாக இருக்கட்டும், சவுண்ட் பாராக இருக்கட்டும், இல்லை ப்ளூடூத் இருக்கட்டும், இல்லை ஒயர்டு ஹெட்ஃபோனாக இருக்கட்டும், எதுனாலும் சரி நீங்கள் அந்த வெப்சைட்டில் தான் வாங்குவீங்க. அப்படி வாங்குற ப்ராடக்ட்ஸ் வந்து 1 இயர்ஸோ இல்லை 2 இயர்ஸோ வாரண்டி கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வாரண்டி டைம் இருக்குது, அதுக்கு முன்னே சரியாக ஒர்க் ஆகலை ப்ராடக்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாரண்டி டைம் பீரியட் இருந்தும் நம்ம எப்படி வாரண்டி கிளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் அந்த ப்ராடக்ட் வந்து தூக்கி போட்டுட்டு வேறு ப்ராடக்ட் வாங்குவோம். பட் அப்படி பண்ணாதீங்க. அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது வாரண்டி கிளைம் பண்ணுறது. நான் அது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுறேங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எப்படி நம்ம வாரண்டி கிளைம் பண்ணணும்னா, அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நம்ம பண்ணணும். ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து ரிஜிஸ்டர் எ கம்ப்ளைண்ட், இன்னொன்று வந்து செக் ஸ்டேட்டஸ் ஆஃப் டிக்கெட். ரிஜிஸ்டர் எ கம்ப்ளைண்ட்டில் தான் உங்கள் வாரண்டியை வந்து நீங்கள் என்ன சொல்கிறது கேஸ் ஃபைல் பண்ணணும். அதே செக் ஸ்டேட்டஸ் ஆஃப் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்குன்னா, நீங்கள் ஆல்ரெடி அந்த கேஸை வந்து நீங்கள் ஃபைல் பண்ணிட்டீங்க, அது என்ன ப்ராசஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் செக் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டு போய் பார்க்கலாம். இப்போ ரிஜிஸ்டர் எ கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதில் கிளிக் பண்ணதும் ப்ராடக்ட் குரூப் கேட்கும். அதாவது நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க, ஹெட்ஃபோனா, இல்லை ப்ளூடூத் ஹெட்ஃபோனா, இல்லை ஒயர்டு ஹெட்ஃபோனா, இல்லை ஸ்பீக்கரா, கேபிளா, சார்ஜரா, எது இருந்தாலும் சரி, நீங்கள் அது எந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்களோ அந்த குரூப்பை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஹெட்ஃபோன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ப்ராடக்ட் வந்து இப்போ நான் டைப் பண்ணுறேன் என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போட் ராக்கர்ஸ் 255. ஸோ இது வந்து ப்ளூடூத் ஹெட்ஃபோன், இது ஒரு மாடலு. ஸோ நான் ஆக்டிவ் பிளாக் கொடுக்குறேன். ஸோ பின்கோடு உங்கள் ஏரியா பின்கோடு கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுக்க சொல்ல உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். ஃபுல் நேம், மெயில் ஐடி, மொபைல் நம்பர், அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ப்ராடக்ட் ப்ராப்ளம் வந்து என்னென்னு கொடுக்கணும். ஸோ ப்ராடக்ட் ப்ராப்ளமில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் ப்ராடக்ட்டில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே குறிப்பிட்ட இது வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை வந்து என்னன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். அது வந்து என்னென்னா இருக்கலாம், ஒன் சைடு ஒர்க் ஆகலை, இல்லை 2 சைடுமே ஒர்க் ஆகலை, மைக் இஷ்யூ, அது இதுன்னு சொல்லிட்டு அது வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் தகுந்த மாதிரி இந்த இஷ்யூஸ் எல்லாம் மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ராடக்ட்டில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மென்ஷன் பண்ணிட்ட பிறகு இங்கே ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து டீட்டெயிலாக நீங்கள் டைப் பண்ணி அனுப்புங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா ஒர்க் ஆகிட்டாச்சு, அது இதுன்னு ஒர்க் ஆகலை அப்படின்றது இங்கிலீஷில் வந்து டைப் பண்ணி அனுப்புங்க. அனுப்பிட்டு எந்த டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணீங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ண டேட் வந்து ரொம்ப முக்கியம். பர்ச்சேஸ் டேட் வந்து நீங்கள் எதில் பார்க்கணும்னா, நீங்கள் வாங்கியிருக்கிற ஃப்ளிப்கார்ட்லேயோ சரி, இல்லை அமேசான்லேயும் சரி, அதில் வந்து மை ஆர்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் அதில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு சாம்பிள் காட்டுறேன் இருங்க. ஸோ சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், நம்ம அது என்ன டேட்டில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் ஒரு சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து 2 டேட் இருக்குல்ல, ஆர்டர் டேட் ஒன்று இருக்குது, டெலிவரி டேட் ஒன்று 2 இருக்குங்களே. ஸோ இதில் வந்து நீங்கள் எது கொடுக்கணும்னா, ஆர்டர் டேட் தான் கொடுக்கணும். ஏன்னா அது அன்றைக்கி அந்த டேட்டில் தான் வந்து நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்றதுக்கு அர்த்தம். ஸோ நீங்கள் அந்த டேட்டில் வந்து நீங்கள் அந்த டேட் தான் நீங்கள் அதில் என்ட்ரு பண்ணணும். ஓகேங்களா. என்ட்ரு பண்ணிட்ட பிறகு இங்கே இன்வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மெயின். ஏன்னா நீங்கள் அந்த இன்வாய்ஸை ஃபைலை வந்து கொடுத்தா மட்டும்தான் உங்களால் வாரண்டி கிளைம் பண்ண முடியும். அந்த இன்வாய்ஸ் ஃபைலை வந்து எங்கே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுலேயும் இந்த மை ஆர்டர் டீட்டெயில்ஸ் தான் எடுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வந்து மை ஆர்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் போங்க. போயிட்டு உங்கள் ப்ராடக்ட் எதுவோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த டவுன்லோட் இன்வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் இன்வாய்ஸ் வந்து டவுன்லோட் ஆகிடும். அதில் வந்து டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க, இந்த டேட்டில் தான் வாங்கியிருக்காங்க, இந்த டேட்டில் வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டிருப்பாங்க. நீங்கள் அதை வந்து சப்மிட் பண்ணிடலாம். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இப்படி இருக்கும். அமேசானில் என்ன பண்ணணும்னா, ஸோ அமேசானில் வந்து நீங்கள் இதில் வந்து காட்டாது. ஸோ இப்போ வந்து நான் 2019 தான் அந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை இதில் போய் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இது இருக்குது பார்த்தீங்களா, டவுன்லோட் இன்வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் இன்வாய்ஸ் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இன்வாய்ஸ் வேணுமா, இல்லை வாரண்டி ப்ளீஸுக்காக வேணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் இன்வாய்ஸ் தான் கொடுக்கணும். ஓகேங்களா. வாரண்டி கொடுக்கக்கூடாது. இன்வாய்ஸை சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த இன்வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, ஸோ இதிலே வந்து சூஸ் ஃபைல் கொடுத்தீங்கன்னா அந்த என்ன எதில் இருக்கோ அதில் போய் நீங்கள் கொடுத்து இன்வாய்ஸ் ஃபைல் வந்து அட்டாச் பண்ணலாம். அட்டாச் பண்ணிவிட்டு அக்ரி கொடுத்துட்டு ஐ எம் நாட் எ ரோபோட் கொடுத்து சப்மிட் பண்ணுறேங்க. சப்மிட் கொடுத்ததும் உங்கள் கேஸ் வந்து ஃபைல் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்கள் வாரண்டியை வந்து கிளைம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு கால் ஒன்று வரும். உங்கள் ப்ராடக்ட் வந்து வந்து எடுத்துகிட்டு போக கொரியர் வந்து ஒருத்தர் வருவார். ஸோ அவங்க வந்து உங்கள் ப்ராடக்ட்டை பிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்துன்னு போய் அவங்க இதில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துருக்க ப்ராப்ளம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்ட பிறகு
உங்க ப்ராடக்ட்டான ஐ மீன் அது வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் ரீப்ளேஸ் பண்ணிருவாங்க. அப்படி இல்லைனா ரிப்பேர் பண்ணி குடுத்துருவாங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜரு. இத தெரிஞ்சு வச்சுக்கங்க. நீங்க போட் ப்ராடக்ட்ஸ் வந்து எது வாங்குனாலும் சரி, நீங்க வந்து ஈஸியா வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ எடுத்துட்டு போயிட்டாங்க. உங்க கையிலேருந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒரு கொரியர் பாய் வந்து வாங்கிட்டு போயிட்டாரு. ஸோ இப்போ அது வந்து எந்த லெவல்ல இருக்கு, நீங்க அது வந்து ஸ்டேட்டஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னா, ஸோ இங்க செக் ஸ்டேட்டஸ் ஆஃப் டிக்கெட்னு சொல்லி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது குடுக்கணும். இதில வந்து உங்க டிக்கெட் நம்பர்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன சொல்றது, டெக்ஸ்ட் மெசேஜா உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. நீங்க அந்த நம்பர் குடுத்து சப்மிட் குடுத்தீங்கன்னா, உங்க ப்ராடக்ட் வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருவாங்க. ஸோ இதான் இது விஷயம். தெரிஞ்சு வச்சுக்கங்க. இது வந்து நெறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. போட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாரண்டி வந்து எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம நெறைய பேர் இருக்காங்க. சில பேர் வந்து என்ன ஆகும், என்ன சொல்றது, மேக்ஸிமம் வந்து போட் ப்ராடக்ட்ஸ் ஹெட்ஃபோன் தான் ப்ராப்ளம் அதிகமா வருது. 1 இயர் டைம் முடியறதுக்குள்ளேயே ஒரு சைடு வந்து ஒர்க் ஆகாம போயிடுது. அதனால இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். தெரிஞ்சு வச்சுக்கங்க. நான் வந்து என்ன பண்ணேன், ப்ளூடூத் ஹெட்ஃபோன் ஒண்ணு வாங்குனேன் போட் ப்ராடக்ட். 1 இயர் முடிய சொல்ல லாஸ்ட்டா 1 மந்த் தான் கேப் இருந்தது. ஐ மீன் 1 மந்த் டைம். அந்த 1 மந்த் டைம் முடிய சொல்ல என்னோட இது வந்து என்ன சொல்றது, ஹெட்ஃபோன் ஒன் சைடு ஒர்க் ஆகல. கடைசி நாள் அன்னைக்கு தான். 2வது ஐ மீன் 2 டேஸ் இருந்துச்சு எக்ஸ்ட்ராவா. அந்த 2 டேஸ் டைம்ல வந்து நான் ஃபைல் ரிஜிஸ்டர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். கம்ப்ளைண்ட் பண்ணிட்ட பிறகு எனக்கு ரீப்ளேஸ் பண்ணி புது ப்ராடக்ட்டே குடுத்துட்டாங்க. ஸோ பாருங்க. கடைசி டே வர சான்சஸ் இருக்கு. அதனால நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டோமே. நமக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் தெரியணும்ல. ஸோ அதனால ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் வாரண்டி கிளைம் பண்ணிக்கிட்டும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதுதான் சொல்லணும்னு நெனைச்சேன். சொல்லிட்டேன். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.